தட்ஸ் 1 மந்த் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓகேவா, லைஃப் டைம் ஃப்ரீடமாக இருக்கும். அந்த நீங்கள் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காமல் ஓகே நம்மளுக்கு சுற்றி இருக்க சொசைட்டி அதை அப்புறம் ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது ஓகே நம்ம டைம் நிறைய இருந்துச்சு, பசங்களாம் செஞ்சுருக்காங்க, நம்ம கூட பசங்களாம் நம்ம செஞ்சுருக்காங்க, அதை நம்மளால செய்ய முடியல சொல்லி ஃபீல் பண்ணுறக்கூடாது. ரிசர்ச் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிக்ரெட் நடக்கும். இதனால ஓகே நம்மளுக்கு டைம் இருந்தனால நம்ம செஞ்சுருக்கலாம், பட் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால செய்ய முடியல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி மோஸ்ட் ரிக்ரெட் திங்ஸ் என்னோட லைஃப் ஓகேவா. இதை பார்த்தா நீங்கள் ஃபாலோ வீடியோவில் வந்துருப்பீங்க ஓகே. அதே இப்படி தான் வீடியோ இருக்கும் ஓகேவா. நம்ம டீனேஜ் பற்றி பேச போகிறது இல்லை, 60s பற்றி பேச போகிறது இருக்கா. நம்ம டோட்டலாக ஓகேவா ரிக்ரெட் பண்ணுறவங்க 60ஸ்ல இருக்கவங்களும் சரி 20ஸ்ல இருக்கவங்களும் சரி, ஒரு டோட்டல் ஏஜ் குரூப்ஸ் ஓகேவா. லைஃப்லேயே இந்த ரிக்ரெட் திங்ஸ் ஓகேவா, இந்த மோஸ்ட் ஆஃப் ரிக்ரெட் திங்ஸ் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஓகேவா. ஃபாலோ பண்ணி நம்ம அதை ரொம்ப ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருப்போம், சில விட்டுருப்போம், சில பேர் செஞ்சு அந்த சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம சில பாயிண்ட் நம்ம வந்து கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணியிருப்போம் ஓகேவா. நம்மளுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம சுச்சுவேஷன் பொறுத்து நம்ம விஷயத்தை நம்ம ரிக்ரெட் பண்ணியிருப்போம். இதனால தான் மேக்ஸிமம் பெயின் வந்து இப்போ தெரியாது. ஒரு லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஒரு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலுமே சில விஷயம் நம்ம விட்டுருப்போம் ஓகே. தட் மீன்ஸ் தட் விஷயத்தை கண்டிப்பாக பண்ண முடியாது, சில விஷயம் கண்டிப்பாக விட்டுருப்பாங்க. தட் மீன்ஸ் அதான் ரியாலிட்டி ஓகே. நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஓகே, நம்ம ஒரு சின்னதாக ஒரு மெயின் நிறைய விஷயம் இருக்குது ஓகேவா. 100 கிட்ட ரிக்ரெட் திங்ஸ் இருக்குது. நம்ம ஒரு மெயின் ஃபோக்கஸ் 3 பண்ணலாம் ஓகேவா. இதை மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் ஒரு இந்த ஏஜில் இப்போ ஓகே ஒரு 12th படிக்கிற பார்த்தோன்னா ஒரு காலேஜ் வயசில் வந்து ரிக்ரெட் பண்ணியிருக்க மாட்டான் ஓகே, கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பான். இதே காலேஜ் படிக்கிற பார்த்தானா ஓகே அவன் வந்து இப்போ வரப்போகிற ஃபியூச்சரை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பான். இது ஒரு 30s பார்த்தாங்கன்னா ஓகே அவங்களுக்கு வந்து புரியும் ஓகே நம்ம எதில் ரொம்ப நம்ம ரிக்ரெட் பண்ணுறோம், நம்ம எது நம்ம மாற்றிக்கலாம் தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து இதை கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிப்பீங்க நீங்களே. பட் அது இல்லாமல் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் எல்லா டைம் நடக்கிறது தான் ஓகேவா. நாட் புஷிங் யுவர் பேஷன் ஓகேவா. பேஷனை யாருமே நம்புறது இல்லை, அது ஒரு ரீசன். அதை செல்ஃப் பிலீஃப் பண்ணுறது இல்லை ஓகேவா. பேஷன்ன்றது உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுறது தான் ஓகேவா. தட் மீன்ஸ் அதான் இப்போ வந்து குடும்ப சூழ்நிலையும் பிரச்சனை இருக்குது ஓகேவா. லைஃப்பில் வந்து அது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது எல்லாருக்குமே ஓகேவா. நம்மளால் முடிஞ்சது வந்து நம்மளுக்கு பிடிச்சது நம்ம செய்கிறோம், நம்ம ட்ரை பண்ணணும் ஓகேவா. ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணுற மாதிரி ஓகே. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஓகே. நான் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் நான் ஓகே. எல்லாருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஓகேவா. காலேஜ் படிக்கிறவனுக்கு வேலை கிடைக்க பிரச்சனை இருக்கும், வேலையில் போகிறவனுக்கு டைம் இருக்காது ஓகேவா. இது எல்லாத்தையும் நம்ம மீறி நம்மளுக்காக பிடிச்சி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா ஓகேவா, தட் மீன்ஸ் ஒரு சின்ன ஹாப்பினஸ் தரும் ஓகே. டெய்லி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஓகே. நம்மளுக்கு பிடிச்சி நம்ம செய்யணும் நமக்கு கண்டிப்பாக தோணும் ஓகேவா. இது உங்களுக்கு தெரியாது ஓகேவா. இதே நீங்கள் முடிஞ்ச பிறகு அதை அப்புறம் ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பார்க்கும்போது ஓகே நம்ம டைம் நிறைய இருந்துச்சு, பசங்களாம் செஞ்சுருக்காங்க, நம்ம கூட பசங்களாம் நம்ம செஞ்சுருக்காங்க, அதை நம்மளால செய்ய முடியல சொல்லி ஃபீல் பண்ணுறக்கூடாது. இட் மீன்ஸ் மோஸ்ட் ரிக்ரெட்ஃபுல் திங்ஸ் அதான் பேஷனை இழந்து நம்ம ஒரு விஷயத்த அழுத்திக்கிட்டு வாழக்கூடாது. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற திங் அதான் ஓகேவா. தட் மீன்ஸ் இது வந்து ரொம்ப 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 ரிக்ரெட் திங்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா. தட் மீன்ஸ் பேஷனை இழந்துட்டு யாராக இருக்காங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள்ட்ட மட்டும் கேட்டுற போகிறீங்க எப்படி நீங்கள் பேஷனை எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான டைமாக இருக்கும் அது ஓகே. நம்ம செகண்ட் பாயிண்ட் போனால் இட்ஸ் நாட் டேக் மோர் ரிஸ்க் ஓகேவா. இப்போ வந்து ஒரு டீனேஜர்ஸ் எடுத்துக்கோங்க. தட் மீன்ஸ் ஒரு 20 ஏஜில் இருக்கவங்க 21 ஏஜில் இருக்கவங்க ஒரு ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டாங்க ஓகேவா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஓகே. எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அதை ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்க வைட் ஆங்கிளில் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகேவா. ஃபோக்கஸ்டாக அந்த குதிரையை கட்டணும் வர மாதிரி எவனுக்கு எதுவுமே தெரியாது ஓகேவா. ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பாங்க. பட் அதை மீறி நிறையா இருக்குது ஓகேவா. நம்ம எவ்வளோ நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோ நீங்கள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிக்ரெட் நடக்கும். இதனால ஓகே நம்மளுக்கு டைம் இருந்தனால நம்ம விஷயம் செஞ்சுருக்கலாம், பட் நம்மளோட சோம்பேறித்தனத்தினால செய்ய முடியல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த விஷயம் செஞ்சுருந்தா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் நீங்கள் ஒரு க்ரோத் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. அந்த ரிக்ரெட் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க ஓகேவா. ரிஸ்க் வந்து நிறையா இருக்குது ஓகேவா. நம்ம எதில் ரிஸ்க் சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த விஷயத்தை ஃபுல்லாக உங்களோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக போட்டால் தான் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்ச அந்த இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும் ஓகேவா. தட்ஸ் ஒரு லைஃப் ஓகேவா. யாருமே வந்து அப்புறம் ஃப்யூச்சரில் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அந்த ஒரு 2 வீக்ஸோ 1 இயரோ 1 மந்த்தோ ஓகேவா. நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கை உங்கள் மேலே செல்ஃப் பிலீஃப் 100% இருந்துச்சுன்னா யாருக்காகவே பார்க்கக்கூடாது. உங்களுக்கு உங்கள் லைஃப் தான் முக்கியம் ஓகேவா. தட்ஸ் 1 மந்த் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓகேவா, லைஃப் டைம் ஃப்ரீடமாக இருக்கும். அந்த நீங்கள் ரிஸ்க்கை நீங்கள் எடுக்காமல் ஓகே நம்மளுக்கு சுற்றி இருக்க சொசைட்டினால நம்ம ரிஸ்க் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஓகே யாருமே வந்து அப்புறம் ஒரு 2 வீக் 1 வீக் 1 டே பேசுவாங்களா என்னை பொறுத்து என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒரு நாள் உங்களை கலாய்ப்பாங்களா, ஒரு நாள் விஷயம் செய்வாங்களா ஓகே, அது நீங்கள் ஃப்ரீ பண்ணிடலாம். பட் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிக்ரெட்ஃபுல்லாக இருக்கும்.
அப்புறம் ஃப்யூச்சரில் போய் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த விஷயத்த. ஓகே நம்ம அன்றைக்கே செஞ்சுருக்கலாம், ஒரு வீடியோ பார்த்தோம் நம்ம கண்டுக்கல. ஓகே நான் என்ன சொல்லலை. ஓகே நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த விஷயத்த இன்றைக்கி நீங்கள் செஞ்சே ஆகணும். ஓகே உங்களுக்கு ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும், நம்மளுக்கு இந்த விஷயம் செஞ்சால் நம்மளோட பொட்டன்ஷியல் ஃபுல்லாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்குன்னா டெஃபினெட் டேக் த ரிஸ்க். ஓகே யாருக்காக நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தள்ளி போட தேவையில்ல. தட் மீன்ஸ் உங்களுக்காக லைஃப் நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்கணும். ஓகே யாரும் எடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறது, புரிஞ்சுக்கோங்க. நல்லா ரியாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட் மட்டும் ஒரு ஃபோக்கஸ்டாக கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஓகே நம்ம லாஸ்ட் பாயிண்ட் போகலாம். தட் மீன்ஸ் நாட் இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை யாருமே பேச மாட்டேறீங்க, யாருமே அதை ஃபோக்கஸும் பண்ண மாட்டேறீங்க. ஓகேவா, அப்போ இருந்த சரி ஓகேவா, அந்த டைமில் இருந்த அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் அந்த மாதிரி ஒரு பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க, மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் யார் அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ கொஞ்சம் நல்ல வெல்த்தியாக இருப்பாங்க, ஒரு நல்ல ரியாலிட்டி. பட் இப்போ இருக்க ஒரு மேக்ஸிமம் பசங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தான். ஓகே மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் என்ன நம்மளுக்குன்னா, இந்த வீடியோ பொறுத்தவரையும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா, நம்மளால் முடிஞ்சாலும் செல்ஃப் எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்மளோட ரீடிங் லிசனிங் எல்லாத்தையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ, உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃப்யூச்சருக்கு நல்லது உங்களுக்கு. ஓகே நம்ம இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப ரிக்ரெட்டாக இருக்கும். ஓகே டைம் இருந்து நம்ம செய்யலன்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கஷ்டமான பேசிக்கான ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஓகேவா, நம்ம என்னென்ன செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் மிஸ் பண்ணுறோன்னா, ஓகேவா ஹெல்த்தியாக இருக்க மாட்டோம். ஓகேவா, தட் மீன்ஸ் அதான் ஹெல்த்தியாக நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்க, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றீங்க. ஓகே முன்னாடி டாக்டர். பட் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அதை நினச்சி பாருங்க. ஓகே நம்ம எத்தனை நாளைக்கு தான் தப்பை நம்ம செய்வோம், நம்ம என்றைக்கு நம்மளோட ரீசெட் பண்ணி நம்ம புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். நம்ம தெரிஞ்சு தப்பு திரும்பி செய்யக்கூடாது, முடிஞ்சாலும் நம்ம நியூவாக இருக்க பார்க்கணும். தட்ஸ் எ ரியாலிட்டி. யார் அது கரெக்டாக செய்றீங்களோ அவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி யார் வந்து இந்த ஏஜில் வந்து உடம்பு ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுக்கிறாங்களோ பாடியை, தட்ஸ் எ பவர் ஆஃப் ஃபியூச்சர். ஓகேவா, ரியாலிட்டியாக தான். முடிஞ்சாலும் உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் பாடி ஓகேவா மேல் 6 பேக் தான் வச்சுருக்கலாம். ஓகேவா, நீங்கள் முடிஞ்சாலும் ஃபிட்டாக இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரியலாக கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். சக்ஸஸ் கண்டிப்பாக ரியலாக நீங்கள் கண்ணான பார்ப்பீங்க. ஓகேவா, கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆனால் உங்களுக்கு பில்ட் உங்களால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பயங்கரமாக இருக்கும். ஓகே நம்ம பார்க்குறவங்களும் நம்ம பயங்கரமாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு பிஸ்னஸ் டீலாக ஓகே ஏதோ ஒரு டீல் பண்ணும்போதும் அவங்களும் கான்ஃபிடென்ட் தெரியும். ஓகே பார்க்கறதுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா, பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்காங்க. ஓகே இதனால் நம்மளுக்கு நிறைய ஒரு ப்ளஸ் இருக்குது தான். ஓகேவா, ஃபியூச்சரில் பிஸ்னஸ்லேயும் ப்ளஸ் இருக்குது. மேக்ஸிமம் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவில் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும். ஓகேவா, டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிஞ்சாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா, எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, டைம் எப்பயும் சொல்கிறேன், இன்னொரு டைம் சொல்கிறேன், டைம் வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப். ஓகேவா, டைம் எப்பயும் வேஸ்ட் பண்ண பார்க்காதீங்க. அப்புறம் நீங்கள் தான் ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப ரிக்ரெட்